அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் எங்களுடைய தியானமானது நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலிருந்து 5வது வசனத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞானத்தை சொல்லி கொண்டு வருகிறது. அதே போல் எங்களுக்கு புத்திமதிகளை சொல்லி கொண்டு வருகிறது. இந்த நாளையும் எங்களுக்கு நீதிமொழிகள் சொல்லுகிற அறிவுரைத்தான் என்னன்னு சொன்னால், மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளல் நல்லது என்று சொல்லி, அதாவது நாங்கள் எங்களுடைய பிழைகளை சொல்லாமல் அவைகளை மறைத்து கொண்டு எங்களை அன்பாக சிநேகிக்கிறவர்களை பார்க்கிலும் எங்களுடைய குற்றங்களை எங்களுடைய தவறுகளை சரி செய்து அதை எங்களுக்கு புரிகிற அளவுக்கு, எங்களுக்கு மனம் வேதனைப்படாத அளவுக்கு சரியான முறையிலே அந்த பிள்ளைகளை சுற்றி காட்டி எங்களுடைய தவறுகளை அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு உதவி செய்கிறவர்கள் தான் சரியான சிநேகிதர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை மறைத்து கொண்டு இவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சொல்ல போகக்கூடாது, இவன் இதை கேட்க மாட்டான் என்று சொல்லி மறைத்து வைத்து கொண்டு அவரை நாங்கள் நேசிக்கிறது போல நடிப்போம் என்று சொன்னால், அது அந்த நபரை நாங்கள் பாதாளத்துக்கு தள்ளுகிறது போல இருக்கிறது. அது ஒரு மாயமான சிநேகிதம் என்று, அது ஒரு நண்பனுக்குரிய ஒரு காரியம் அல்ல என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மெய்யாகவே பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய நண்பர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய தவறுகளை மிகவும் தன்மையாக அவர்களுக்கு எடுத்து கூறி அந்த பிள்ளைகளிலிருந்து அவர்களை மீண்டு வர நாங்கள் உதவி செய்வோம். மாறாக அவர்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மறைத்து அவர்களுக்கு ஒரு பொய்யான காரியத்தை காண்பித்து, பொய்யான ஒரு சிநேகத்தை காண்பித்து அவர்களை அழிவுக்கு தள்ளாதபடிக்கு நாங்கள் அவரை உண்மையான சிநேகத்தோடு நாங்கள் நேசிப்போம். கர்த்தர் தாமல் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புத்தியோடு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபப்படுகிறேன். ஆமென்.